அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், முழுமையாக்கும் திட்டம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கக்கூடிய திட்டம், அனைத்து மக்களுக்கும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ள இலவசமான திட்டம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய வரி நீக்கம், விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், மேலை நாடுகளுக்குரிய நம்மளுடைய பங்களிப்பாக நம்மளுடைய தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்துக்குரிய அங்கீகரிப்பு, இது அனைத்துமே நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது திருத்தம் செய்யப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அதற்குரிய நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் திருமண பொருத்த நிறுவனத்தில் இன்றைக்கு எண்ணற்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முறையாக பதிவு செய்து கொள்ளும் திட்டமாகவும், திருத்தி அமைக்கக்கூடிய திட்டமாகவும் முறையான ஆவணங்கள் பதிவு செய்திருக்கப்பட வேண்டும். மணமகன் மற்றும் மணமகளுடைய காவலர்களுடைய சான்றிதழ் பெற்றிருக்கப்பட வேண்டும். மருத்துவர்களுடைய சான்றிதழ் கண்டிப்பாக பெற்றிருக்கப்பட வேண்டும். முறையான திருமணமாக இந்த சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். இதனால் எண்ணற்ற குற்றங்கள் குறைவதற்கும், நீதிமன்றங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல், நீதிபதிகளுடைய நேரத்தை வீணடிக்காமல், காவலர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல், மக்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் ஒரு நல்ல திட்டமாக மாற்றம் செய்து தரப்படும். குழந்தைகள் இன்றைக்கு பெற்றோர்களால் மிகப்பெரிய அளவில் விவாகரத்து காரணத்தால் பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே காப்பகம் மற்றும் தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கும் நிலைமை கண்டிப்பாக மாற்றம் செய்து தரப்படும். இந்த மாதிரியான கடுமையான சட்டத்தின் கீழ் குழந்தைகள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார்கள். ஒரு நல்ல மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இங்கு பதிவிடுகிறேன். நன்றி.